ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியா ஜானி. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 1. அதாவது மும்பை போயிருந்தோம்ல, ஊருக்கு வந்தபோது வெக்கேஷனுக்கு வந்து மும்பை போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான். இப்போ வந்து எனக்கு வந்து நேரமே இல்லாமல் இப்போ 2 நாள் லீவ் கிடச்சதுனால கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது மக்களே. அதனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் பார்ட்டு 2 போடுறேன். ஓகேங்களா? பார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து லிங்கை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும் மக்களே. ஓகேங்களா? சரி, எனிவே இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எனக்கும் ஆசை தான் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல வீடியோ கொடுக்கணுன்னு. பட் என்ன ஒரு விஷயம்னா, வேலையும் பார்த்துட்டு இதையும் பண்ண என்னால் முடியலை. ஏன்னா பாதி நேரம் வந்து என்னென்னா ட்ராவலில் போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த ரமதான் டைம் அப்படின்றனால ஓகே எனக்கு கொஞ்சம் வந்து டைம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில வீடியோலெலாம் எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், எதையுமே போடுறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கேன் மக்களே. எனவே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ சொன்னோம்ல, அங்கேருந்து சித்தி வீட்டிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி அடுத்த ஒரு பஸ்ஸை பிடிச்சி திருப்பி வந்து இந்த இந்தியா கேட் வந்துட்டோம். இந்த இந்தியா கேட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பக்கத்தில் வந்து கடல் இருக்குது சரிங்களா. அந்த கடலுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை ட்ராவல் பண்ணி போனால் தான் அங்கே வந்து ஒரு ஐலாண்டுக்குள்ளாடி ஏதோ சம்திங் இருக்குது. அதை வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. இந்த இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஷிப்பில் போகிறதுக்கு வந்து 500 ரூபாய் மக்களே டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு நாங்கள் 4 பேர், நான், எங்கள் சித்தி, அப்புறம் எங்கள் சித்தியோட பொண்ணு டெல்சிமா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், இந்த 4 பேரும் தான் போனோம். இதுதான் என்னோடய வந்து லாங் வந்து ஷிப்பு வந்து போட்டில் போகிற ஒரு ஜர்னினே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த ட்ரெயின், இந்த ஷிப்பு, அந்த போட்டில் போகிறது இது எல்லாமே வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து பேதியோடு சேர்ந்து பீதியம் வந்ததுனால எனக்கு வந்து இது பிடிக்காது மக்களே. பட் அன்றைக்கி வந்து அப்படி இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட அதில் ஒரு 40 50 பேர் இருந்தோம். ஒரு பெரிய இதுலேயே போட்லேயே இருந்தோம். அப்போ ஓரளவுக்கு என் ஹஸ்பண்ட் கூட ஓரளவுக்கு எனக்கு பயம் இல்லாமல் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க, சித்தி இருந்தாங்க. சித்தி சொன்னாங்க, இல்லை போ உனக்கு வந்து பயம் இருக்காதான்னு, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. நிஜமாகவே நல்லா தான் இருக்குது மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக தான் இருக்கும், பாருங்கள். ரொம்ப கிட்டக வந்து அந்த ஷிப்பெல்லாம் பார்த்தேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து உண்மையிலே எனக்கு வந்து உண்மையிலே ஒரு ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஷிப்பெல்லாம் வந்து நான் இவ்வளோ கிட்டகெல்லாம் பார்த்ததே கிடையாது மக்களே. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா, பாருங்கள். நான் வந்து இவ்வளோ பெரிய ஷிப்பெல்லாம் வந்து இதான் மக்களே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கிட்டக்க பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப எதனா சொல்கிறது, ஒரு 10 ஃபீட்டுக்கு பக்கத்தில் தான் அதெல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து உண்மையிலேயே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இது வந்து மும்பையோட ஏதோ பெரிய போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அடிக்கடி வந்து கடலில் வந்து நிறைய போலீஸு, அவங்க அந்த கப்பற்படையின்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து
போயிட்டு தான் இருந்தாங்க. அது வழியாக எதுவும் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவோ இன்னும் தெரில, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறைய போகிற வழி ஃபுல்லாமே நிறைய ஷிப்பு. ப்ளஸ் என்னென்னா நிறைய வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுவாங்களே, அந்த கண்டெய்னர்ஸ் அது எல்லாமே இருந்தது. நிறைய கண்ட்ரிலஸ்லேருந்து, நிறைய வேர்ல்டுலேருந்து அந்த மாதிரி வந்துருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி தான் இருந்தது. நிறைய இதை பார்த்துருப்பீங்க. எங்கே போகிறோன்றது தான் இதில் வந்து ஹைலைட்டே மக்களே. இவ்வளோ இதை தாண்டி அங்கே உள்ளாடி போய் என்ன பார்க்குறோன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துனே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி உள்ளாடி வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளாடி பாருங்கள், என்ன நாங்கள் காமிக்கிறோம் அந்த இடத்துல தான் நாங்கள் இறங்க போகிறோம். இது வந்து ஒரு ஐலாண்டு, ஓகேவா? இதுக்குள்ளாடி தான் இறங்கி அங்கே உள்ளாடி ஒன்று இருக்குது, பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய அதிசயம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க மக்களே. நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ட்ராவல் நல்லா இருந்து மக்களே. இடையில கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அலையெல்லாம் அந்த வேவ்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு மாதிரி கப்பல் அங்கிட்ட இங்கிட்ட போகிற மாதிரியெல்லாம் இருந்து அதெல்லாம் உண்மையிலே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதாவது நான் வந்து நம்ம வந்து ஒரு 45 நிமிஷம்தான் வந்து கடலில் இருக்கிறோம். அதுவே ஒரு மாதிரி இருந்தது. வாழ்நாளில் ஒரு 6 மாதம் கடல், 6 மாதம் நிலம்னு இருக்கிறவங்க நிலமையெல்லாம் அப்போ நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கணும். எல்லாமே ஓகே, என்ன பண்ணுறது, எல்லாம் கடந்து போகும் மக்களே. அப்புறம் ஒரு வழியாக இறங்கிட்டோம் மக்களே. ரொம்ப வெயில், மழை இருந்தாலும் வெயில் ஒரு மாதிரி இந்த பூனை வெயில்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் இறங்கிட்டோம். ஷிப்லேருந்து இறங்கி அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு திருப்பி அங்கேருந்து ஒரு சின்ன ட்ரெயின் வண்டி மாதிரி விட்டுருந்தாங்க, ஓகேங்களா? அதில் தான் ஏறி போயிட்டுருக்கேன். அதுக்கு ஏதோ ஒரு 25 ரூபா மக்களே. இதை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளாடி இவ்வளோ காசு கொடுத்து அதை பார்க்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம்னா, அந்த கப்பலோட அந்த போட்டில் வந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். அந்த அளவுக்கு வெயிலும் அடிச்சிருச்சு. அப்புறம் அதுக்குள்ளாடி இறங்கி என்ன பண்ணோன்னா, அந்த பத்திரி தான் ஒரு சின்ன தொடர் வண்டி மாதிரி, ட்ரெயின் மாதிரி, அதுக்குள்ளாடி தான் போனோம். இங்கே பாருங்கள், நிறைய கடைகள் அன்றைக்கி வந்து இல்லை. ஏதோ வந்து அதுக்கு முன்னாடி தான் மழை எல்லாம் பெஞ்சிச்சு, வெதர் ஏதோ சரியில்லை அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாங்க. நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் ஒன்லி மழை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். அக்டோபர் மாதம்னாலே மழை வந்துடும் அப்படின்றனால. இருந்தாலும் சரி, எங்கள் சித்தி வீட்டுக்கு போய் பார்த்துடணும் அப்படின்றனால போகணும். எங்களால் இந்த ஒரு இடம் மட்டும் தான் போக முடியாது. கரெக்டாக நாங்கள் 3 நாள் தான் அங்கே இருந்தோம். அதனால் அதாவது அங்கெல்லாம் போய் தங்கி நின்று வரணும்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் ஆகும். நமக்கு அவ்வளோ சேர்ஸ் 2000 அதில் போட்டுருக்கு பாருங்க. நீ எதுக்குமா அதில் போகிற? அதுக்கப்புறம் இறங்கின மக்களே, அதிலேருந்து ஒரு 50 படி ஏறி மேலே போகணும் பார்த்துக்கோங்க. எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காத வேலை என்ன தெரியுமா மக்களே? நடக்கிறது தான். கேட்டிங்களா, நான் ஒரு நாள் காலையில் இந்த வேலை டியூட்டிக்கு போகிறேன் தெரியுமா, காலையில் நடக்க ஆரம்பித்தேன்னா சாயங்காலம் தான் உட்காரேன். அந்த அளவுக்கு நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து இந்த நடக்கிறதே நான் வந்து வெறுத்துட்டேன். அதில் போய் நீ நடந்து போய் மேலே இந்த இடத்த பாருன்னா நம்மளால் முடியுமா? முடியவே முடியாது. நான் என்ன சொல்லிட்டேன்னா, நான் நடக்கலை. ஒரு இடத்துல நான் வந்து பேக் எல்லாம் வச்சுட்டு உட்காரேன், நீங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் எனக்கு துணையே எங்கள் சித்தி வந்து உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சியும் என் ஹஸ்பண்டும் தான் மேலே போயிட்டு அங்கே என்ன இருந்ததுன்னா இதுதான் மக்களே இருந்தது. இந்த கோயில் ஹிந்து டெம்பிள் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளாடி வந்து இந்த ஹிந்துஸ் வந்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் மக்களே இருந்தது. அங்கேயும் வந்து வீடியோ எதை எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம், நான் கொஞ்சம் பிக்சர் மட்டும் எடுத்துக்கிச்சேன் அப்படின்னாங்க. இதுதான் மக்களே அவ்வளோ இடத்த தாண்டி. ஆனால் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியம் தான். ஒரு கடலுக்கு உள்ளாடி ஒரு மத்தியில் இதை வந்து இருக்குது அப்படின்ற போது இது இருந்தது. நான் வந்து என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். இதை தான் அங்கே இருந்தோம்மா பாரு அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் அப்போ ரொம்ப சந்தோஷம், நான் இதுக்கு கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் இது எப்படின்னு பாருங்களேன், உள்ளுக்குள்ளாடி அதாவது ஒரு 4 பக்கமும் நமக்கு சுற்றி என்ன இருக்குன்னா இதுதான் இருக்குது, கடல் தான் இருக்குது. அதுக்குள்ளாடி இந்த மாதிரி ஒரு ஐலாண்டு, அதை வந்து ஒரு மாதிரி மலை மேலே போய் பார்க்குறதுன்ற போது, ஏன்னா இதை சுற்றியுமே வந்து கடல் தான் மக்களே. அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு அதிசயம்தான், இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. பட் அதையும் அதாவது கடல் கடந்து ஒன்றா பார்க்க வந்தேன்ற மாதிரி நாங்களும் அது மாதிரி தான். இங்கே துபாயிலேருந்து ஊர்லேருந்து மும்பைக்குன்னு போய் அந்த எங்களுக்கு பார்க்க கொடுத்து வச்ச இடமோ என்னவோ தெரில, நாங்கள் இங்கே தான் போய் பார்த்துட்டு வந்தோம். இவ்வளோ தான் மக்களே இருந்து இதை பார்க்குறதுக்கு மேலே போனோம். அதுக்கப்புறம் என்னென்னா சின்ன சின்ன ஷாப்பிங் இருந்தது, அவ்வளோதான் மக்களே. பெருசாலாம் வேறெல்லாம் எதுவெல்லாம் இல்லை. உங்களுக்கும் காமிக்கிறேன்.
அதுக்கப்புறமேட்டுலேயே நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும்ல அதில் வந்துட்டு திருப்பியும் ஷிப்பு போட் ஏறி நாங்கள் வந்துட்டோம். அங்கே வந்து சுமனி காமிக்கிறேன்னு தெரியுமா மக்களே, தாஜ் ஹோட்டல் புதுசு பக்கத்தில் இருக்குது, பழசும் பக்கத்தில் இருக்குது. அதை பார்த்தோம், தூரத்துலேருந்து தான் எடுத்தோம். அப்புறம் கிட்ட வர வர நல்லா தெரிஞ்சிச்சு. இவ்வளோ தான் மக்களே இந்த வீடியோவில். மேலும் இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை அவ்வளோத்தையும் சந்திக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். வந்ததுக்கப்புறமே இருட்டிட்டு மக்களே, மழை வர மாதிரி ஆகிட்டு. அப்புறம் எங்கள் சித்தி சொன்னாங்க இதில் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க, இது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டு, வந்ததுக்கு ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. நாங்களும் அப்புறம் இந்த தாஜ் ஹோட்டல், அப்புறம் இந்த இந்தியா கேட்டு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன் மக்களே. ஆமாம், ஒரு காப்பி 100 ரூபா போட்டு தந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படி கிளம்பிட்டோம். உங்களுக்கும் லைட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே. இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனிவே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஊருக்கு வரும்போது எதையாவது ஒன்றை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்ச போது, நான் ஃபஸ்ட் டைம், அதாவது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்கள் சித்தி கூப்பிட்டே இருப்பாங்க, வாங்க மும்பை வாங்க. அப்போல்லாம் இன்னும் எங்கள் அம்மா அப்பாலாம் மும்பையெல்லாம் போனதே கிடையாது மக்களே. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சரி நம்ம போயிட்டு வருவோம் இந்த வாட்டம், ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தாங்கல்ல சித்தி அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். எனிவே மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. பை பாய். मैं बोला